வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய பேரமைப்பின் தலைவர் திரு ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரமைப்பினுடைய துணை தலைவர்கள் மற்றும் செயலாளர் பொருளாளர் அதேபோல் தென்னிந்திய ஜோதிட பேரமைப்பினுடைய மகளிரணி தலைவை செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் இந்த 6வது கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துரைகளை வழங்க வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடமும் கல்வியும் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் நீங்கள் இன்று இந்த கருத்தரங்கத்திலே சில கருத்துக்களை கூறுமாறு கோரினார்கள். அறம்பொருள் இன்பம் வீடும் பயக்கும் உரங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்றதுணை. அதாவது கல்வி என்பது எவற்றையெல்லாம் கொடுக்கும். இந்த சிற்றுயிர் என்பது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டமானது மனித பிறவி என்பது மிக நெடுங்காலம் வாழக்கூடியதல்ல, ஒரு குறுகிய காலத்திலே வாழ்ந்து முடியக்கூடிய ஒரு நம்மளுடைய அமைப்பு. இந்த அமைப்பில் நாம் கல்வி கற்பதனால் என்ன பயன்? கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபெல ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின் தெளிந்து. அதாவது கரையில்லாத கல்வி, அந்த கல்வியை கற்கக்கூடிய நாட்கள் சில. மனிதனுடைய வாழ்நாள் அதிகபட்சமாக ஒரு 100-110 ஆண்டுகள். இதுதான் இந்த உலகத்திலே இந்த அண்டத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை கூறுகிறார். அந்த கல்வியானது நமக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே, அந்த கல்வியை ஆராய்ந்து தகுந்த கல்வியை கற்க வேண்டும். எப்படிப்பட்ட கல்வி என்றால், பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவையானது பாலை மட்டும் குடித்துவிட்டு தண்ணீரை அப்படியே விட்டுவிடும். அதுபோல நாம் நல்ல நூல்களை தெளிந்து ஆராய்ந்து படித்து அதன்படி நடக்க வேண்டும். இந்த குறுகிய இந்த காலத்திலே கல்வியை பற்றி முன்னோர்கள் நமக்கு இவ்வளவு அழகாக கூறியுள்ளார்கள். கற்றவர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். கல்வி கற்பதனால் ஒருவன் கீழ்நிலையில் இருந்தாலும் அவனை மேல் மக்கள் பாராட்டுவார்கள், மதிப்பார்கள். இப்படி கல்வியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே நமக்கு கிடைத்த ஜோதிடம் என்ற கல்வி மிக மிக உன்னதமான கல்வி. எல்லா எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும் அவர்கள் அதற்கு முதலீடு போட்டு பல்வேறு அமைப்புகளை நிறுவி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு லாபம் நட்டம் அனைத்தையும் பார்த்து முதலீடு வேலையாட்கள் இத்தனையும் செய்து லாபத்தை பார்க்க வேண்டும். வெளிநாடு சென்று பொருளீட்ட முடியுமா? அதற்கு தகுந்த தகுதி வேண்டும், பொருள் வேண்டும், அமைப்பு வேண்டும். ஆனால் ஜோதிடர்கள் மட்டும் ஓர் இடத்திலே அமர்ந்து கொண்டு இன்று உலகம் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையே நமக்கு இந்த கல்வி, ஜோதிட கல்வி நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் ஒரு 10க்கு 10 ரூம் அவ்வளவு கூட வேண்டியதில்லை. ஒரு சேர் டேபிள், ஒரு பஞ்சாங்கம் கையில் இருந்தால் போதும். இன்று உலகத்தையே நம் கையில் கொண்டு வந்து ஜோதிடத்தை சொல்லி அங்கிருந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். உலக நாடுகளிலிருந்து நாம் பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்திலே மிக சிறப்பான அமைப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜோதிடர்களாகிய அனைவரும் நல்ல நூல்களை, ஜோதிடத்திலே சிறந்த கருத்துள்ள நூல்களை படிக்க வேண்டும். சரி, இவைகளுக்கெல்லாம் காரணமாக ஜோதிடத்திலே நாம் எவற்றை குறிப்பிடுகிறோம்? ஒரு ஜாதகம், ஜாதகத்திலே லக்கணம், லக்னாதிபதி,
2ஆம் அதிபதி, அதே போல் 4ஆம் அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி, 11ஆம் இடம், இவைகளையெல்லாம் கல்வியை பற்றி நாம் ஆராயக்கூடிய பாவகங்கள், அதிபதிகள். ஒருவருக்கு லக்கணம் லக்கணாதிபதி சிறப்பாக இருந்து அதே போல் 2ஆம் இடம் கல்விக்கு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி சிறப்பாக இருக்குமேயானால் அவர்கள் ஒரு சிறந்த கல்விமானாக வர முடியும். ஒருவர் ஒரு ஜாதகத்தை கொடுத்தவுடனே ஒரு குழந்தை ஜாதகத்தை கொடுக்கிறார்கள், இந்த குழந்தைக்கு கல்வி எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஜோதிடராகிய நாம் வரக்கூடிய ஜாதகத்திலே அந்த ஜாதகம் ஆணா பெண்ணா வயது இதை முதலில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்பொழுது 3-4 வயது குழந்தை அல்லது 2 வயது குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லும் பொழுது முதலிலே லக்கணம் லக்கணாதிபதியை கூர்மையாக பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது 2ஆம் இடம். ஏனென்றால் அந்த குழந்தை ஜாதகம் வரும் பொழுதே நமக்கு ஒரு உள்ளுணர்வு உணர்த்த வேண்டும், எதற்காக இந்த ஜாதகம் வந்திருக்கிறது. அனைவருமே எல்லா நல்ல காரியங்களுக்கும் வருவதில்லை, எல்லா அல்லாத காரியங்களுக்கும் வருவதில்லை, எல்லாம் கலந்து தான் வர்றாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய லக்கணம் லக்கணாதிபதியை கண்டிப்பாக எப்படி வலிமை என்பதை பார்த்து 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 2ஆம் அதிபதி புதன் சந்திரன் இவர்கள் 6-8 மறைந்து பாவர்களுடன் கூடி நீச்சம் அஸ்தமனம் இவை இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பேச்சிலே குறைபாடு இருக்கும். அப்பொழுது நாம் ஜாதகத்தை பார்த்தவுடன் மற்ற கிரக அமைப்புகளை வைத்து அந்த குழந்தைக்கு கல்வி எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும் சொல்லிக்கொண்டு போவோம். ஆனால் அந்த குழந்தைக்கு கல்வி வராது, வாய் பேச முடியாத குழந்தையாக இருப்பார். நாம் அதை சற்று கவனமாக கவனித்து பதில் கூற வேண்டும். வயது மற்றும் அந்த பேச்சு வரக்கூடிய அமைப்பை குழந்தைகளுக்கு முதலிலே அதை பார்க்க வேண்டும். 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி இவர்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது கம்யூனிகேஷன், காது கேட்காமல் கூட இருப்பார்கள், இந்த குறைபாடுகளுக்காக வருவார்கள், அல்லது இயலா குழந்தையாக இருப்பார்கள். அவர்கள் நம்ம முன்னால் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வரமாட்டார்கள். அப்பொழுது ஜோதிடர் நாம் பார்க்கும் பொழுது சீர்தூக்கி குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதே போல் ஒரு 10-15 வயது குழந்தையினுடைய ஜாதகத்தை கொடுத்தால் கல்வியை பற்றி கண்டிப்பாக கேட்க வருவார்கள். அப்போ புதன் என்ற கிரகம் கல்வியை கொடுக்கக்கூடியது. ஏன் புதன் என்ற கிரகம் கல்விக்கு வித்யாகாரகன் என்று பெயர் வந்தது என்றால், குருவினுடைய மனைவி தாராதேவிக்கும் சந்திரனுக்கும் தவறான நடத்தையிலே பிறந்தவர்தான் புதன். இப்படி பிறந்த அந்த புதன் அவர்களுடைய கவனிப்பிலே இல்லாமல் இருந்ததனால் தானாக சென்று காட்டுக்கு சென்று குடிலமைத்து அங்கே தியானம் இருந்து தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவரே அந்த கல்வியறிவு ஞானத்தை பெற்றதனால் தான் புதனை வித்யாகாரகன் கல்விக்கு அதிபதியாக வைத்திருக்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் திக்பலம் ஆட்சி உச்சம் மிக சிறப்பாக இருக்கிறது, கேந்திரம் திரிகோணத்திலே இருக்கிறது, அசுவர்களுடைய தொடர்பில்லை என்றால் அந்த ஜாதகர் கல்வி கேள்வியிலே மிக சிறப்பான அமைப்பை பெற்றக்கூடியவராக இருப்பார். அதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அதே போல் புதன் என்று சொல்லும் பொழுது அவரை அலிகிரகம் என்று சொல்கிறோம், 2 தன்மைகள் கொண்டவர் என்று சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் அது அமைப்பு அவருக்கு வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, புதன் காட்டிலே தியானம் பண்ணி அங்கே வாழ்க்கை குடிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியை ஆண்ட மன்னனுடைய மகன் இளன் என்ற சிற்றரசன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள்ளே வருகிறார். காட்டுக்கு வரும் பொழுது வேட்டையாடிவிட்டு களைப்பாக இருக்கும் பொழுது தன்னுடைய படை பரிவாரங்களை கடந்து தனியாக வேறொரு இடத்துக்கு வந்து விடுகிறார். அப்பொழுது வந்தவர் அவருக்கு தாகம் எடுத்ததனால் ஒரு குளத்திலே சென்று தண்ணீர் அருந்தலாம் என்று வருகிறார். அந்த குளத்திலே சென்று அந்த குளத்தை பார்த்தவுடன் அவருக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் களைப்பு, நீண்ட தூரம் வந்த களைப்பு. சரி குளிக்கலாம் இந்த குளத்திலே என்று குதிரையை அந்த குளத்தின் ஓரத்திலே தண்ணீரிலே நிறுத்திவிட்டு இவரும் அந்த குளத்திலே குளிக்கிறார். குளித்து முடித்து மேலே வந்தபோது அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் பெண் உருவாக மாறிவிட்டார்.
இது எப்படி பெண் உருவாக மாறினார் என்று அவருக்கு புரியவில்லை. அந்த குதிரையும் ஆண் குதிரையாக இருந்தது, பெண் குதிரையாக மாறிவிட்டது. அவருக்கு உடனே ஒரே மன வருத்தம், எப்படி நாட்டுக்கு செல்வது, இது எந்த நாள் நடந்தது, இதனுடைய மூல காரணம் என்ன என்று குழம்பி போய் அவர் அப்படியே அந்த காட்டுக்குள் செல்லும் பொழுது அங்கே புதனுடைய ஆசிரமத்துக்கு செல்கிறார். புதன் அவரை வரவேற்று ஒரு மிக அழகான ஒரு இளம் பெண் நம்மை தேடி இங்கே வருகிறாரே என்று அவர் கேட்டு என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது இளன் என்ற அந்த அரசன் பெண்ணாக மாறியது எனதனால் அந்த குளத்திலே குளித்தவுடன் நான் பெண்ணாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறார். இதனுடைய ஏன் இந்த மாதிரி நடந்தது என்று புதன் தன்னுடைய அறிவுக்கூர்மையால் அதை உணர்கிறார். எப்படி என்றால், ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் தன்னுடைய கைலாயத்திலிருந்து அந்த நந்தவனத்திலே வந்து அங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை காண கைலாயம் சென்ற தேவர்கள் அனைவரும் அவரை காணவில்லையே என்று, சிவனையும் பார்வதியும் காணவில்லையே என்று தேடி வருகிறார்கள். அப்பொழுது குளத்திலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து விட்டார்கள் சிவனும் பார்வதியும். சிவபெருமான் அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டார். நாங்கள் இங்கே குளித்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் சென்று வாருங்கள், பின்பு பார்க்கலாம் என்றானால் பார்வதிக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டது. ஐயனும் அம்மையும் இங்கே ஆனந்தமாக குளியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அனுமதி இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து விட்டீர்கள். ஆகவே அவருக்கு அந்த கோபத்தினால் என்ன செய்து விட்டார் என்றால், இந்த குளத்திலே இனிமேல் யார் வந்து குளித்தாலும் அவர்களுடைய உருவம் மாறிவிடும் என்று சாபம் கொடுத்து விட்டார். அந்த சாபத்தினால் தான் உங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டது என்று புதன் அங்கே சொல்லுகிறார். அந்த இளன் அந்த குடிசையிலேயே தங்கி தன் நாட்டிற்கு போகாமல் புதனோடு தங்குகிறார். புதன் அவரோடு இணங்கி ஒரு பெண்ணோடு சேர்த்து வாழ்க்கை நடத்தி இருவரும் கணவன் மனைவியாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி இருக்கையிலே புதனுடைய புத்திமதியினால் அந்த இளன் என்ற அரசன் மறுபடியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தன்னுடைய இந்த நிலைமைக்கு இப்படி காரணமாகிவிட்டது, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உங்களுக்கு பார்வதி கொடுத்த அந்த சாபம் அப்படியே தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு சிறு திருத்தம் விதி நாம் சொல்கிறோம், அதற்கு விதி விலக்கொன்று இருக்கிறது, ஜோதிடத்திலே சொல்வோம். அதுபோல் சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் இருந்து கிடவது என்று கொடுத்து விடுகிறார், ஆசீர்வாதம் செய்கிறார். அப்பொழுது அந்த இளன் புதனோடு இருக்கும் பொழுது பெண்ணுருவோடு ஒரு வருடம் இருக்கும்போது புதனோடு இருக்கிறார். ஒரு வருடம் ஆணாக இருக்கும் பொழுது தன்னுடைய நாட்டிற்கு சென்று விடுகிறார், இளவரசனாகிறார். இப்படி ஆண் பெண் இரண்டு பேரினுடைய புதன் இருப்பதால் அவர் ஆண் பெண் என்ற தன்மையை பெறுகிறார். இதுதான் புதனுடைய இந்த ஆண் பெண் தன்மைக்குடைய ஒரு சிறு விளக்கம். அதை நாம் ஜாதகத்திலே ஜோதிடத்திலே இதை பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக ஞாபகம் வரும். புதன் இரட்டைத்தன்மையுடையது, இரண்டு உருவங்கள் உடையது, அதனால் அது புதன் இரட்டைத்தன்மையுடையது என்று நாம் ஞாபகத்திலே வைத்திருப்போம் ஜோதிடத்திலே. இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புகளை இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அது மிக எளிமையாக புரியும், வர்றவங்களுக்கு நம்ம எளிமையாக சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன், சனி, கேது இவ மூன்றவரும் அலிக்கிரகங்கள் என்று சொல்கிறோம். ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் தன்மை, பெண் வீட்டில் இருந்தால் பெண் தன்மை. அதே போல் ஒரு ஜாதகத்திலே பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன், இரவில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தந்தையாக வருவார் என்று ஜோதிடத்திலே நாம் படித்திருக்கிறோம், பார்க்கிறோம். அதுபோல் புத பகவான் அறிவுக்கு அதிபதி, அறிவை கொடுக்கக்கூடியவர், அவர்தான் கல்விக்கு அதிபதி. அந்த புதனை வைத்து நாம் ஜோதிடத்திலே கல்வியை எவ்வாறு சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த காலகட்டம், ஐயா அவர்கள் இந்த கருத்தரங்கு போட்டிருக்கக்கூடிய காலகட்டம், மாணவர்கள் படித்து அடுத்த கல்வியாண்டிலே அடுத்த வகுப்புக்கு செல்லக்கூடிய காலகட்டம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் கல்லூரிக்கு செல்வார்கள், 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 11, 12க்கு செல்வார்கள். அப்பொழுது பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய ஜாதகங்கள் வரும். எங்கள்
பையனையோ பெண்ணையோ எந்த கல்விக்கு அனுப்பலாம், அவருக்கு எந்த கல்வி வரும் என்று கேட்பார்கள். இந்த காலகட்டம் ஜோதிடர்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அவருடைய ஜாதகத்தை வைத்து 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில், சனி பகவான் எப்படி இருக்கிறார், இதையெல்லாம் சுற்றி வளைச்சு நாம் பார்ப்போம். ஆனால் நாங்கள் பிருகுநந்தி நாடி முறையிலே கிரக சேர்க்கைகளை வைத்து மிக துல்லியமாக அவர்களுக்கு இந்த படிப்புத்தான் வரும், இந்த கல்வி வரும் என்பதை மிக சரியாக சொல்லி இன்று அவர்களுக்கு நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிலே நாம் கிரக சேர்க்கையை வைத்து புதனை அடிப்படையாக வைத்து அந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் அருமையாக சொல்ல முடியும் என்பதை இந்த கருத்தரங்கின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு சில உதாரணங்களையும் பார்க்கலாம். இப்பொழுது தொழில்காரகன் சனி பகவான், கர்மாக்காரகன் சனி பகவான், அவரோடு புதன் சூரியன் இணைவு என்றால் பிருகுநந்தி நாடியிலே 1, 5, 9, 2, 12, 3, 7, 11 இந்த இடங்களை நாம் ஆராய வேண்டும். இப்பொழுது புத பகவான் இருக்கிறார் என்றால் அவருக்கு அடுத்தபடியாக 2 யார் இருக்கிறார்கள், அவருக்கு 1, 5, 9 யார் இருக்கிறார்கள். அதே போல் சனி பகவானுக்கு 1, 5, 9 யார் இருக்கிறார்கள், 2, 12 யார் என்று பார்க்க வேண்டும். இப்படி நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக அவருடைய கல்வியை நாம் தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். இப்பொழுது சனி புதன் சூரியன் என்று வரும் பொழுது அரசாங்க வேலை, நண்பர்கள், வியாபாரம், நண்பர்கள் மூலமாக வியாபாரம் நடத்துதல், இவைகளை நாம் சொல்ல முடியும். அதே போல் சனி புதன் சந்திரன் இருந்தால் அவர் சிறந்த கல்விமான், கல்வி அவருக்கு கொடுக்கலாம், ஆசிரியர் பணி, வெளிநாட்டு வருமானம் வரும், ஏஜென்சிஸ் மூலமாக அவருக்கு தொழில் கிடைக்கும், எழுத்தாளர், கணக்கு, ஆர்டிஸ்ட், இவைகளையெல்லாம் சொல்லலாம். அதே போல் சனி பகவானுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தொடர்பு இருந்தால் அவர்கள் சிவில் இன்ஜினியரிங் கட்டுமானத் துறையிலே சிறப்பாக வருவார்கள். அவரோடு சந்திரன் சேர்ந்தால் ஆர்டிஸ்ட், அதில் ஆர்கிடெக்ட் படிப்பதற்கு அவர்கள் அருமையாக போவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் சூரியன், செவ்வாய் இவர்கள் மருத்துவத்திற்கும் வருவார்கள், பொறியியலுக்கும் அவர்கள்தான் காரணம். அவர்களோடு இணைந்த கிரகத்தை வைத்து நாம் அவர்களுக்கு கல்வியை தேர்ந்தெடுக்க சொல்ல வேண்டும். இப்பொழுது சனி பகவானுக்கு 2 கேது இருக்கும், சனி பகவானுக்கு 1, 5 கேது, அவர்களுக்கு ஜோதிடம் மிக சிறப்பாக வரும். ஏனென்றால் சனிக்கு அடுத்தது கேது இருந்தால் தொழிலிலே தடை என்று சொல்வோம். அந்த தொழிலே தடையை நீக்கி அந்த கேதுவுக்கு உகந்த கல்வியை அவர்கள் படித்தால், அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு சிறந்த வருமானம் உண்டு. நான் ஒரு முறை அதை நமது வாட்ஸ்அப்பில் போடும்போது ஐயா அவர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். அவர்களும் அது சம்பந்தமான ஒரு பதிவு போட்டிருந்தார்கள். நான் இதை போடும் பொழுது அதற்கு ஐயா சரியான உதாரணம் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி கிரக இணைவுகளை வைத்து ஒருவருடைய கல்வியை நாம் தொழிலை, கல்வியை படிக்க வைக்க முடியும். அதே போல் சனி புதன் குரு இருக்கும் பொழுது நன்றாக படிப்பு வரும், தொழிலிலே மரியாதை கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார், அவருடைய தொழிலிலே பெருத்த லாபம் உண்டாகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இவைகளையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். சரி, சனி புதன் குரு இவர்கள் தான் வருவார்களா, மற்ற கிரகங்கள் வந்தால் என்ன செய்வது என்று நாம் பார்ப்போம். அவைகளையும் பாகைக்கலை வாரியாக பிரிக்க வேண்டும். முதலிலே சனி பகவானை எடுத்துக்கொள்கிறோம், அதற்கு அடுத்தபடியாக சூரியன், அதற்கு அடுத்தபடியாக குரு. இப்படி நாம் கிரகங்களை வரிசைப்படுத்தும் பொழுது யார் அதிக பாகையிலிருந்து குறைவான பாகையில் இருக்கிறார்கள், அதற்கு அடுத்த பாகை என்ன, அதற்கு அடுத்த பாகை என்ன, அப்பொழுது அது தொடர்பான கல்வி, அதை நோக்கித்தான் அந்த ஜாதகர் நகர்வார். இப்படி நாம் அதை பாகைக்கலை வீதமாக பிரிக்க வேண்டும். வெறும் கிரகங்களை மட்டும் வைத்து நாம் சொல்ல முடியாது. பாகைக்கலை கண்டிப்பாக தெரிந்து அதன்படி நாம் சென்றால் அந்த அமைப்பு சரியாக வரும். அதே போல் காற்று ராசியிலே சனி புதன் ராகு, சனி புதன் ராகு இருந்தால், காற்று ராசியில் இருந்தால் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு செவ்வாய் தொடர்பு வர வேண்டும். எவ்வகையிலாவது செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் நட்சத்திரமோ நட்சத்திரநாதன் செவ்வாயோ வந்தால் ஏரோநாட்டிக்கல் கண்டிப்பாக அவர்கள் படிப்பார்கள்.
அதே போல் சனி புதன் கேது, சனி புதன் கேது, சனி கர்மா, புதன் படிப்பு, கேது சட்டம் படிக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதோடு குரு சேர்ந்தால் அவர்கள் சட்டத்திலே வக்கீலுக்கு அடுத்தபடியாக அவர்கள் ஜட்ஜு, அந்த அளவுக்கு அவர்கள் பதவி உயர்வு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே போல் ஒருவருடைய ஜாதகம், நேற்று வந்த ஜாதகம் +1 சேரப்போகிறார், அவருக்கு எவ்விதமான கல்வியை தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய ராசி ரிஷபராசி, லக்கணம் ரிஷபம், ராசி மேசராசி, லக்கணம் ரிஷபம். இப்பொழுது சனி பகவான் எங்கிருக்கிறார் என்றால் துலாத்திலே சுக்கிரனோடு இருக்கிறார், லக்னாதிபதியோடு சனி பகவான். சனி பகவானுக்கு 2 கேது, சனி பகவானுக்கு 3 குரு செவ்வாய், சனி பகவானுக்கு 12 சூரியன் புதன் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது இவருக்கு எப்படிப்பட்ட கல்வியை நாம் தேர்ந்தெடுக்க முடியும்? தொழில் என்று வரும் பொழுது சனி பகவானை எடுக்கிறோம். சனி பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் அங்கே இருக்கிறார். சுக்கிரனுக்கு சனி பகவானுக்கு 12 சூரியன் இருக்கிறார். அதே போல் 3ஆம் இடத்திலே செவ்வாய் சம்பந்தம் வருகிறது. இப்பொழுது அவருக்கு கேது என்பது தடையை கொடுக்கும். இருந்தாலும் அவருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதாவது சனி பகவான், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த இணைவு வரும் பொழுது அவருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நான் பல வருடங்களுக்கு முன்பால் எடுத்து சொன்ன ஜாதகம், அவர் இப்பொழுது ஆட்டோமொபைல் துறையிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல் ஒருவருக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு, லக்கணத்தோடு தொடர்பு வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வேலையிலே சேர்வார் என்று கேட்டால், லக்கணாதிபதிக்கோ லக்கணத்துக்கோ 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு வரும் பொழுது முதலிலே குறைவான சம்பளத்திலே அவர் சேர்வார். அதற்கு அடுத்தபடியாக படிப்படியாக அவருடைய உயர்வு போய்கொண்டே இருக்கும். சம்பளத்திலே, வேலையிலே அதிகப்படியான உயர்வு கிடைத்து கொண்டிருக்கும். இப்படி இந்த கிரக இணைவுகளை வைத்து மிக சிறப்பாக சொல்ல முடியும். அடுத்தபடியாக சனி சுக்கிரன் செவ்வாய் சிவில் என்ஜினியர் என்று சொன்னேன். சந்திரன் சேரும் பொழுது ஆர்கிடெக்ட் கண்டிப்பாக வரும். அதே போல் சனி சுக்கிரன் செவ்வாய் இவர்களுடைய இணைவு சிவில் என்ஜினியரிங் கண்டிப்பாக அதற்கு போவதற்கு வாய்ப்புண்டு. இப்பொழுது எல்லோருமே படித்து கொண்டிருப்பார்கள். புதன் நல்ல முறையில் இருக்கும் பொழுது, திக்பலமோ ஆட்சி உச்சம் நல்ல இடங்களிலே இருக்கும் பொழுது, 1, 5, 9 இருக்கும்போது படிப்பு நன்றாக வரும். ஜாதகர் லக்கணம் லக்கணாதிபதி நன்றாக இருப்பார்கள். அப்போ அவர் எப்பேற்பட்ட கல்வியும் படித்து விடுவார். ஆனால் இந்த கிரக இணைவுகளை வைத்து நாம் தேர்ந்தெடுத்த கல்வியை கொடுக்கும் பொழுது அதில் அளவு கடந்த அளப்பரிய அவருடைய வளர்ச்சி இருக்கும். அந்த தொழிலிலே நீண்ட காலம் அவர் செய்ய முடியும். அடுத்தபடியாக சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். 1, 5, 9, 3, 7, 10 எந்த கிரகமும் இல்லை என்றால் அவர் கண்டிப்பாக மெக்கானிக்கல் போவார். அதே போல் இன்னொன்றும் சொல்லலாம், அவர் அடிமை தொழில் செய்யக்கூடியவர். இன்னொன்று, ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால், இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், அந்த ஜாதகர் தொழிலிலே மிக கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டி இருக்கும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வராது. சொல்லி பாருங்கள், சரியாக இருக்கும். மிக கடுமையான வேலையாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது. அதே போல் சனி செவ்வாய் ராகு என்றால் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ். அதே போல் சனி செவ்வாய் கேது, கேது வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் வருவார். அதோடு சனி செவ்வாய் கேது புதன் சேரும்போது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வரும். புதன் என்பது கம்யூனிகேஷனை குறிப்பது. 3ஆம் இடம் தகவல் தொடர்பில், அங்கே கால சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலே புதனுடைய வீடு மிதுன வீடு. ஏன் புதன் கம்யூனிகேஷன் என்று கேட்டால் அதை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு, புதன் என்பது நாக்கு, வாயிலே நாக்கு தான் புதனை குறிக்கிறது. நாம் குழந்தையாக இருக்கும்போது கூட முதல்ல பள்ளிக்கூடத்தில் போகும்போது விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் கோயிலில் அங்கே உட்கார வச்சு அவங்க நாக்கில் எழுதுவாங்க. எழுதி அந்த நாக்கில் ஏன் எழுதுகிறாங்கன்னா, நாக்கு தான் புதன். அதை நல்ல நேரத்தில் விஜயதசமி நாளில் எழுதும்போது அந்த குழந்தை நன்றாக படிக்கும். நாக்கு என்பது தனியாக இருக்கக்கூடிய உறுப்பு அல்ல, அது தொண்டையிலே இணைந்தது ஒரு உறுப்பு.
அப்போ புதன் தனித்திருக்காது, ஒருவரோடு இணையும். அப்போ புதனை இணைப்பு கிரகம் என்று சொல்கிறோம். புதன் என்பது இணைப்பு, இருவர் சேர்வது. கூட்டாளிகள் புதனை சொல்கிறோம், நண்பர்கள் புதனை சொல்கிறோம், பல பேர் சேரக்கூடிய இடம் கல்விக்கூடங்கள் புதனை சொல்கிறோம். அதே போல் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறாருன்னா புதன் தான் மெயினாக வருவார். காதல் கிரகம் புதன். அப்போ ஒருவரை ஒருவர் இணைப்பது புதன். அப்போ கம்யூனிகேஷன் என்று வரும்போது கண்டிப்பாக புதன் அங்கே இருக்க வேண்டும். அடுத்தது சனி செவ்வாய் ராகு வரும்பொழுது கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் திறமையானவர்களாக வருவார்கள். அதே போல் ஒருவர் வருகிறார், ஒரு மாணவன் என்ஜினியரிங் என்று சொல்லிவிடுகிறோம். என்ஜினியரிங்கில் அவர் டிப்ளமோ படிப்பாரா அல்லது என்ஜினியரிங்கில் பிஇ எம்இ அந்த மாதிரி போவாரா என்று கேட்டால், சனி செவ்வாய் புதன் கேது இணைந்து விட்டால் டிப்ளமோ. அதே போல் சனி செவ்வாய் புதன் ராகு வந்துவிட்டால் அவர் என்ஜினியரிங் துறையிலே சிறப்பாக வருவார். அதே போல் மருத்துவம் என்று சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் இல்லாமல் மருத்துவம் இல்லை. அந்த லக்கணமோ லக்கணாதிபதிக்கோ சூரியன் செவ்வாய் அல்லது சனி பகவானுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க மருத்துவத்துறையிலே வர முடியும். அவை நல்ல இடங்களிலே நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது சனி சூரியன் புதன், சூரியன் என்பது மருத்துவம், புதன் என்பது நரம்பு, கேது நரம்பை குறிக்கும். அப்போ சனி சூரியன் புதன் கேது என்றால் அவர்கள் தோல் துறையிலும் நரம்பியல் துறையிலும் மருத்துவர்களாக வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் சனி சூரியன் சுக்கிரன் நினைவு இருந்துவிட்டால் அவர்கள் கிட்னி, அடிவயிறு சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த மருத்துவத்தை எடுத்து படித்தால் அவர்களுக்கு அவை சிறப்பாக வரும். அதே போல் சனி சூரியன் சந்திரன் ராகு இணைந்தால் அலோபதி டாக்டர், சனி சூரியன் சந்திரன் கேது இருந்தால் அவர்கள் சித்த வைத்தியர். இப்படி இந்த கிரக இணைவுகளை வைத்து வரக்கூடிய அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் நல்ல கல்வியை எடுத்து கொடுக்க முடியும். ஜோதிடம் என்று வரும் பொழுது 2ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும், கேது அதில் சம்பந்தப்பட வேண்டும், புதன் சம்பந்தப்பட வேண்டும், குரு சம்பந்தப்பட வேண்டும். அப்பொழுது ஜோதிடத்துறையிலே மிக சிறப்பாக வருவார்கள் என்கிறோம். இதே சனி கேது இணைந்தால் ஜோதிடம் வரும் என்று சொன்னேன். அதே போல் ஒருவருக்கு கேட்கும் பொழுது அவர் வேறு துறையில் இருந்து மறுபடி ஜோதிடத்தில் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறார். அதற்கு காரணம் சனி பகவான் மெதுவாக வர்றவர், அவர் மெதுவாக தான் அந்த கல்வியை ஞானத்தை கொடுப்பார் என்று அவர் அந்த மாதிரி ஜோதிடத்துறையில் மிக சிறப்பான அளவில் இன்று வந்து கொண்டிருக்கிறார். இப்படி கல்வி என்பது ஜோதிடத்தோடு இரண்டர கலந்தது. அந்த கல்வியை நாம் மிக சிறப்பாக படித்தோம் என்றால் ஜோதிடத்திலே நிறைய நூல்களை படிக்க வேண்டும், நிறைய கருத்தரங்கம், பெரியோர்களுடைய கருத்துக்கள், இவைகளை எல்லாம் நாம் கேட்டு நம்மளுடைய ஜோதிட அறிவை வளர்த்து கொள்வதோடு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தெளிவான வழியை காட்ட முடியும். நாம் ஏதோ சொல்கிறோம், ஜோதிடத்திலே நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். ஆனால் தவறானதை எடுத்து கொடுத்து விட்டால் அவளுடைய வாழ்க்கையே அதில் அடங்கி இருக்கிறது. ஆகவே நாம் மிக தெளிவான சிந்தனையுடன் நல்ல நூல்களை படிக்க வேண்டும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில் என்று பொழுது இந்த உலகத்தில் இந்த பிறவியில் எல்லா செல்வங்களை விட கல்வி செல்வம்தான் சிறந்தது. அதுவும் அந்த கல்வி செல்வம் ஜோதிடத்திலே மிக தலை சிறந்தது. ஜோதிடத்துறையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு அப்டேட் சொல்லுவாங்க. அப்படி கல்வியை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முறைகளை மாற்றி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கும் சிறப்பாக சொல்ல வேண்டும். நம்மளுடைய தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடத்துக்கும் பெருமை, நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கும் நாம் நல்ல வழியை காட்ட முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜோதிட ஆசான்கள் அனைவரும் சிறந்த கருத்துக்களை கூற வந்துள்ளார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயா, அவங்க ஒரு நீண்ட நெடிய உரையாக இருந்தாலும்
ஒரு அனுபவ உரையாக அமைந்தது. நமது தென்னிந்திய தோட்ட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பினுடைய சங்க கூட்டத்தில் அவரது இது கன்னிப்பேச்சு எவ்வளோ அபாரமாக இருக்குன்னா, இன்னும் வரக்கூடிய மேடைகள் அவருடைய ஒரு பேச்சுகள் பார்த்தீங்கன்னா நல்ல வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிகிறது. நிறைய விஷயங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் அவர் ஷேர் பண்ணிக்குவார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். நல்ல திறமை வாய்ந்த ஜோதிடர். அவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் அவர்களுக்கு தெரிவிக்கிறது. அவரை பாராட்டும் முகத்தான் எனது இனிய நண்பரும் ஜோதிட வாசஸ்பதி திரு தனக்கோடி அவர்கள் வருமாறு அன்புடன் ஃபோன் நம்பர் சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஆரம்ப பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவன்.